இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த எந்த ஆளுநர் வந்தாலும் இரண்டு அஜித் பல்லாவோ இல்ல இந்த ராஜேஷ் வந்தா கூட ஒரு திருப்பம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக வரக்கூடிய அரசாங்கத்துடைய நிதி நிலையை தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அவரோட ஐஏஎஸ் ஆபீசர் அஜித் பல்லா என்பவர் அமித்ஷாவிடம் 4 வருடம் உள்துறை செயலாளராக பணிபுரிந்திருக்கிறார். ஆக மொத்தம் அஜித் பல்லா RN ரவியை விட நாசூக்காக இருப்பார். முதலமைச்சருடன் சண்டை போட மாட்டாரு. ஆனாலும் தன்னுடைய எதிர்ப்பை காண்பிப்பார். ராகுல் கொடுத்த அழுத்தம், ஸ்டாலின் கொடுத்த அழுத்தம், ஏன் காங்கிரஸ் கொண்டு சைன் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஆக மொத்தம் திமுக அவசரப்பட்டது. காரணம், திமுக நினைத்தது ராகுல் காந்தி மனதை மாற்றிக்கொண்டு திடீரென்று அந்த பக்கம் போடுவார், விஜய் பக்கம். அந்த பயத்தினால அவசர அவசரம் பண்ணார். சிதம்பரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், குறிப்பாக மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற முக்கியஸ்தர்கள் யாரை திமுக சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் காங்கிரஸ்காரர்கள் என்று இதனால் கட்டம் கட்டி வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு டம்மி கேண்டிடேட்டா போட போறாங்க, ரிபல் கேண்டிடேட்டா போட போறாங்க. அப்ப என்ன பண்ண போறார் ஸ்டாலின்? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்திருக்காங்க. ராஜகோபாலன் சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் கோபால். தமிழ்நாடு ஆளுநரை வெஸ்ட் பெங்காலுக்கு அழைத்து சென்று விட்டார்கள், அதற்கு என்ன காரணம்? அது அனைத்து மாநிலத்திற்கு ஆளுநர்களை மாற்றுவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடு. அதனால மாற்றியிருக்காங்க. பிளஸ் மு.க. ஸ்டாலினுடன் நரேந்திர மோடி, அமித்ஷா ரகசிய உறவா என்று கூட பலர் கேட்கிறார்கள். எது இருப்பினும் வரக்கூடிய கவர்னர் இருக்காரு அஜித் பல்லா என்பவர் மணிப்பூரிலிருந்து வருகிறார். அவர் ரவியை விட மோசமானவர். அதற்கு இடையே அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து ராஜேஸ்வர் வர்றாரு. அவர் அதோட மோசமானவர். RN ரவியே தேவையில்லை. அங்கேயும் போய் பினாரி விஜயனுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து நான் பேசுவேன் சொல்லியிருந்தேன். இங்கேயும் அந்த வம்பு பண்ணுவார். எது இருப்பினும் இந்த எந்த ஆளுநர் வந்தாலும் இரண்டு அஜித் பல்லாவோ இல்ல இந்த ராஜேஷ் வந்தா கூட ஒரு திருப்பம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக வரக்கூடிய அரசாங்கத்துடைய நிதி நிலையை தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் மூலமாகத்தான் எடப்பாடியோ அல்லது விஜயோ அல்லது ஸ்டாலினையோ பதவி பிரமாணம் செய்ய வைப்ப இருப்பார். அஜித் பல்லா தான். அஜித் பல்லாங்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா? அஜித் பல்லாங்கிறது எதன் அடிப்படையில் சொல்றீங்க? நேற்று பேசும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடன் பேசும் பொழுது குறைந்தது 5 நிமிடம் பேசியிருக்கிறார்கள். அந்த பேசும் பொழுது சொல்லிருக்கிற கருத்து தான் அது அஜித் பல்லா என்பதை சொல்லி இருக்கிறார் அமித்ஷா மு.க. ஸ்டாலினிடம். டைரக்டா பேசியிருக்காரா? ஆமா, பேசினார். எல்லா சீஃப் மினிஸ்டரோட பேசிட்டாரு. அது வழக்கம். அது ஓகே. அது மத்திய உள்துறை அமைச்சர் பேசிட்டாரு. ஸ்டாலினுடன் 3-4 நிமிடம் பேசியிருக்கிறார். ஸ்டாலின் சரின்னு சொல்லிட்டாரு. இந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மணிப்பூர்ல சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது முடியறதுக்கு 2 மாசம் ஆகும், நாங்க அஜித் பல்லா தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மு.க. ஸ்டாலின் ஒத்துட்டாரு. அதுக்கு அவரோட ஐஏஎஸ் ஆபீசர் அஜித் பல்லா என்பவர் அமித்ஷாவிடம் 4 வருடம் உள்துறை செயலாளராக பணிபுரிந்திருக்கிறார். ஆக மொத்தம் அஜித் பல்லா RN ரவியை விட நாசூக்காக இருப்பார். முதலமைச்சருடன் சண்டை போட மாட்டாரு. ஆனாலும் தன்னுடைய எதிர்ப்பை காண்பிப்பார். அங்க ஊரெல்லாம் சுத்துவாரு. RN ரவி பண்ண மாதிரியே பண்ணுவாரு. இப்ப
இப்போ ஆர்என் ரவிக்கு வெஸ்ட் பெங்கால்ல என்ன அசைன்மெண்ட்டுக்காக வெஸ்ட் பெங்கால்ல போட்டிருக்கு? ஏன்னா பல மாநிலங்கள் இருக்கு, அதில் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டிருக்கு. காரணம் அங்கு சிஏஏ, என்ஆர்சி மற்றும் சுப்ரீம் கோர்ட்ல மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநரை பற்றி சில அட்வர்ஸ் காமெண்ட்ஸ் வந்ததுனாலையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் தரமாட்டேன்னு சொன்னதுனால மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களான ஜார்க்கண்ட், பீகார் போன்ற சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் இருந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் சுப்ரீம் கோர்ட் எடுத்து போய் வெஸ்ட் பெங்கால்ல பண்ண போறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம போஸ் பழைய கவர்னர் ஒத்துழைக்கலை. நேற்று முன்தினம் இந்த ஆர்டர் வரதுக்கு முன்தினம் அமித்ஷா ஆர்என் ரவியுடன் பேசி நாளைக்கு காத்தால போய் மூட்டை கட்டி நாங்க போயிடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் போயிருக்காங்க. ஆர்என் ரவி மீது மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அவ்வளவு நம்பிக்கை. அவர் மம்தா பானர்ஜியினுடைய எதிர்வினைகளுக்கு சரியான விடை கொடுப்பார் என்று. சார், இப்போ ஆளுநர் ரவியுடைய மாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த டைம்ல ஏதாவது அதிர்வலைகளை ஏற்படுத்துமா? இல்லை எலெக்ஷன்ல யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபாராவோ அகெயின்ஸ்டாவோ மாறுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு ஆனந்த் ரவி இருந்தாருன்னா நாங்க ஜெயிப்போம்னு சொன்னார் பாருங்க ஸ்டாலின். அது எதிர்வினையாக இப்போ எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு வசதி பண்ணாலும் போடுவோம், அவ்வளவுதான். அதை தவிர இன்னொன்று வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு காலையில ஜனாதிபதி திரௌபதி முர்மு கல்கத்தால இறங்குறாங்க. அந்த இறங்கக்கூடிய இடத்துலயே அந்த போஸ் கவர்னருடைய ராஜினாமாவை நேற்று ராத்திரி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்என் ரவி அங்க போகணும். இத்தனை குழப்பம் இருக்கு பாருங்க. ஏன் எதுக்கு அவசரம் பண்ணாங்க தெரியல. சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அலைன்ஸ் அப்படிங்கிறது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆக்கி வச்சுருக்காங்க. திமுக காங்கிரஸ் உறவு உடஞ்சிரும், தாவேக்காவோட போகும் அப்படின்லாம் பார்க்கும்போது பெரிய இழுபறிக்கு இடையில், அதை இப்போ பேச்சுவார்த்தைக்கு இடையில் அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பலமாகி இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பாஜக அதிமுகவில் இன்னும் ஷீட் ஷேரிங் முடிவாகலை. ஆனால் காங்கிரஸ் திமுக முடிவு பண்ணிட்டாங்களே சார். தேர்தல் தேதி அறிவிக்கவே இல்லையே, என்ன இருக்கு? காங்கிரஸ் திமுகவினுடைய சீட் ஷேரிங் அரேஞ்ச் பண்ணத்தினுடைய அழுத்தம் ராஜ்யசபா. ராகுல் காந்தி போட்ட கட்டளை 2 ராஜ்யசபா வேணும்னு. நீங்க ஒண்ணு பாருங்க, எந்த கட்சிக்குமே சொல்லல நம்பர்ஸ். இவனுக்கு காங்கிரஸ் கொண்டு 78 சொன்னாங்க. பாட்டா இது நம்ம தேமுதிக சொல்லிட்டாங்களா நம்பர்? அதே மாதிரி வைகோக்கு சொல்லிட்டாங்களா நம்பர்? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்களா? சொல்லல. அது ராகுல் கொடுத்த அழுத்தம், ஸ்டாலின் கொடுத்த அழுத்தம். ஏன் காங்கிரஸ் கொண்டு சைன் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாபு. ஆக மொத்தம் திமுக அவசரப்பட்டது. காரணம், திமுக நினைத்தது ராகுல் காந்தி மனதை மாற்றிக்கொண்டு திடீரென்று அந்த பக்கம் போடுவார், விஜய் பக்கம். அந்த பயத்தினால்தான் அவசரம் பண்ணாங்க. நீங்க ஒன்னு பண்ணி பாருங்க, ராஜ்யசபாவுடைய ஒரு சீட்டுக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது. இல்லாம பண்ணிருக்க மாட்டார் ராகுல் காந்தி. சரி சார், இப்போ ராகுல் காந்தி அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கூட கிறிஸ்டோபர் திலக், தமிழ்நாட்டில் ரொம்ப பரிட்சயம் இல்லாத ஒரு முகமாக பார்க்கப்படுது. ராஜ்யசபாக்கு அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் யார் இந்த கிறிஸ்டோபர் திலக், திருச்சிக்காரரா அப்படின்னு பொது தளத்தில் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் அவரை செலக்ட் பண்ணாங்க? அது ராகுல் காந்தியினுடைய இஷ்டம். ராகுல் காந்தி நினைச்சாரு ஒரு நரேந்திர மோடி ஸ்டைல்ல நம்மளும் ஒண்ணு வேலை பண்ணி காமிக்கலாமே பண்ணி காமிச்சார் ராகுல் காந்தி. அது மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தங்கபாலு, இது நம்ம கோபண்ணா, ஏன் தினம் இந்த டெலிவிஷன் ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, இதே இதுல்லா, அவங்களெல்லாம் போட்டிருக்கலாம். ஆனா ராகுல் காந்தி நினைச்சாரு, ஏன்னா இவர் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ஹிந்தி நல்லா பேசுறாரு. அந்த திலக், கிறிஸ்டோபர் திலக் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல போய் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ்ல நிறைய ஷூட் பண்ணியிருக்காரு.
அந்த செல்லக்குமார் மாதிரி. அதனால்தான் ஆசைப்பட்டிருக்காரு. போதாத வரைக்கும் அவர் ஒரு அம்பேத்கரை ஒரு மத மாற்றங்களை எல்லாம் தமிழகத்தில் இந்துக்கள் இருந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீமுக்கு பண்ணியிருக்காருங்கிறது ராகுல் காந்தி மனசுல வந்துடுச்சு. அதனாலதான் அவர் போட்டிருக்காரு. மூத்த காங்கிரஸ் தலைவர்களை ஒதுக்கியது ராகுல் காந்தி தமிழகத்தில். இது ஒரு வருத்தம் தான் இருக்கா? வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப திமுகலயே ராகுல் காந்தி அழுத்தம் பண்ணாரு, ராகுல் காந்தி மாதிரி வருத்தம் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ்காரன் ராகுல் காந்தி வருத்தம் வச்சிருக்காங்க. ப. சிதம்பரம் எங்க நடுவுல வந்தாருங்க? எங்க ப. சிதம்பரம் எதுக்கு நடுவுல வந்தாரு? அவர் வந்த பிறகு தானே 28 இடங்களாவது கிடைச்சது சார். அப்போ முன்னாடி எவ்வளவு கிடைச்சிருந்தது? 25 விடவும் குறைவான இடங்கள் தான் காங்கிரசுக்கு கொடுக்கப்படும். 22 அப்படிங்கிற லெவல்ல தானே வச்சிருந்தாங்க. அது 28 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. சிதம்பரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், குறிப்பாக மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற முக்கியஸ்தர்கள் யாரை திமுக சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் காங்கிரஸ்காரர்கள் என்று இதனால் கட்டம் கட்டி வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு டம்மி கேண்டிடேட்டா போட போறாங்க, ரிபல் கேண்டிடேட்டா போட போறாங்க. அப்ப என்ன பண்ண போறாரு ஸ்டாலின்? அப்ப என்ன பண்ண போறாரு மிஸ்டர் ப. சிதம்பரம்? அப்ப என்ன பண்ண போறாரு ராகுல் காந்தி? அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துழைச்சா என்ன பண்ணுவீங்க? பி ஃபாரம் தர மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓட்டு பிரிச்சாருன்னா அவங்க தமிழ் வெற்றி கழகத்துக்கு போது இனிமேல் தான் வந்து விண்டோ ஓபன் பண்ணிட்டாங்க. நீ எதுக்குங்க ராஜ்யசபாக்கு முதல்ல அழுத்து கொடுத்துட்டு வந்தது? ராஜ்யசபாவையும் அசம்பிளியும் டீலிங் பண்ணிருக்கணும். அது பண்ண தவிர்த்தது ப. சிதம்பரம், அதை பண்ண வைத்தது மு. க. ஸ்டாலின். நான் சொல்றது நீங்க தயவுசெய்து தினமலர் வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சிடபிள்யூசி மெம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். மீதி எந்த கட்சிக்கு நம்பர் கொடுக்கல தமிழகத்தில். 21 கட்சி இருக்குது உங்களோட திமுகவோட. ஒரே ஒரு கட்சி கொண்டு நம்பர் கொடுத்துட்டு 28 கொடுத்துட்டு மீதிகளை ஏன் கொடுக்கல? ஒன்னும் அவங்கள ஒப்பந்தம் போட்டுனாங்களே. அதே மாதிரி தேமுதிக கொடுத்துட்டாரு ராஜ்யசபா. அசம்பிளிக்கு இன்னும் ஃபைலிஸ் ஆகவே இல்லையே. காங்கிரஸுக்காக தேமுதிக கொடுத்தாங்க. சோ ஆக மொத்தம் தமிழகத்தில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவர் ராகுல் காந்தி, குழப்பம் ஏற்படுத்த வைத்தவர் ப. சிதம்பரம். அதுதான் சொல்லிட்டாரு, முடிச்சுட்டேன் கதையன்னு. யார் கதையா? அதுக்கான சிம்பிளா நீங்க கதை முடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன சார் சொல்றீங்க? இப்படி பண்ண என்ன அர்த்தம்? டீலிங் முடிஞ்சது. டீலிங் முடிஞ்சது தானே. காங்கிரஸ் ஒழிச்சிட்டேங்கிறாரு, வேற ஒண்ணு இல்ல. காங்கிரஸ் ஒழிச்சாச்சுங்கிறாரு. இல்ல அப்படின்னா அவருக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்ப சீஃப் மினிஸ்டர் அதுதானே இப்போ மாணிக் தாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கோபால், இது வரைக்கும் ராகுல் காந்தி நன்றி தெரிவிச்சு ஒரு கடிதமோ SMS-ஓ மு. க. ஸ்டாலின் பேசியிருக்காரா? ஆமா, இது வரைக்கும் பண்ணலையே. ப்ரோ 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 மை டியர் பிரதர், உண்மையில கோபமா இருக்கேன். இது சட்டசபையில் பிரதிபலிக்கும் பார்த்துட்டே இருங்க. போன 2021 KS அழுதாரு. இப்ப ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அழ வைக்கிறாரு சிதம்பரம் மூலமா. ஸ்டாலின் வந்து நல்லா வெப்பாரு பாருங்க, நல்லா ஜோரா ஒரு பதில் அடி கொடுப்பார். இனிமேல் தான் கதை ஆரம்பம் என்ன பொறுத்து விட்டோம். ஏனென்றால் 22 மாவட்ட தலைவர்கள் இமெயில் அனுப்பி இருக்கிறார்கள், இந்த ஒப்பந்தம் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று. அவங்கள தயார் பண்றாங்க. மல்லிகார்ஜுன் கர்கே கிட்டக்க we will go with TVK, காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ் அங்க இருக்கட்டும், நாங்களாம் இது ஃபேக் காங்கிரஸ் அங்க போயிடுறோம், டூப்ளிகேட் காங்கிரஸ் அங்க போயிடுறோம் போடுவாங்க. அது திமுகனுடைய வெற்றியை பாதிக்கும், காங்கிரஸ் வெற்றியும் பாதிக்கும். தாவேகா கூட மூவ் பண்ணலான்னு இனியும் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா சார்? ஏன் இண்டிவிஜுவல் தானுங்க, என்ன ஏன் பண்ணக்கூடாதுங்க? எங்க நான் ஒன்னேன்னு கேட்கிறேன் உங்களை, 2023 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் மாநகராட்சி தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்துல கைது போட்டிருக்காங்க. அதனுடைய காப்பி நான் ஒண்ணு வச்சிருக்கேன் கைது. 5 நகர சபைக்கு தருவோம் தலைவர் பதவி, 3 ஜில்லா பரிஷத்துக்கு தருவோம் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா டிஎம்கேல? அதுக்காக எழுதி கேட்க வாங்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
சரி, இப்போ இப்போ இன்னும் வரக்கூடிய ஓரிரு நாட்களில் மாணிக் தாக்கூர் பேசுவது, திருச்சி வேலுசாமி போன்றவர் பேசுவது, இதெல்லாம் நீ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்த்து தான் போகுது. அதுக்கு ராகுல் காந்தி அனுமதிப்பார். ஒப்பந்தத்துல ஆட்சியில் பகிர்வு அப்படிங்கறத கைவிட்டுட்டாங்க காங்கிரஸ் முழுமையா. அப்படின்னு தெரியாது. நாளைக்கு வம்பு பண்ணாங்கன்னா வேறதானே. உதாரணத்துக்கு சொல்றேன், மு.க. ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியிடம் பேசும் பொழுது எப்படி காங்கிரஸ் பீகார்ல 5-6 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு காங்கிரஸ்ல இருந்து ஜேடியுக்கு போனாங்களோ, அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டுல ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, 15-20 பேரோ, நாளைக்கு விஜய்க்கு ஒரு பங்கு வேண்டும் என்று அங்க போயிடுவாங்கலாம் சொல்லியிருக்காங்க. அது சிடபிள்யூசி மெம்பர் ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு. ஆக மொத்தம் திமுகவுக்கு பயம் இருக்குது பாருங்க உள்ள. இது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் தான் கோபாலகிருஷ்ணன். சார், இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இடையில கூட்டணி இந்த நம்பர்ஸ் இன்னும் முடிவாகாம இருக்க, அது தேர்தல் தேதி அறிவிக்கிட்டு சொல்றாங்க. அது சிக்கல்கள் இருக்கத்தான் இருக்கிறது, ஒப்புக்கொள்றேன், நோ ப்ராப்ளம். காங்கிரஸ் இருக்க மாதிரி இல்லையே. என்ன சிக்கல்கள் இருக்கு? அதாவது பாஜகவும் அதிமுகவும் சீட்ஸை முடிவு பண்றதுல என்ன சிக்கல்கள் இருக்கு? டெல்லியில போய் அமித்ஷா அவர்களே எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு வராரு, அதன் பிறகு முடிவு எட்டப்படலையே. இப்போ மு.க. ஸ்டாலின் ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒண்ணு பண்ணிட்டார், எல்லாம் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி. ஆனால் அதிமுகவில் மொத்தம் இவ்வளவு கொடுத்துடுறோம் பிஜேபிக்கு, பிஜேபியில நீ வாங்கிக்கோ அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அது நல்லா போச்சு. இல்ல, அந்த முடிவை கூட எக்ஸலண்டா நம்ம பேசுறோம் சார், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். பாஜகவிடம் சீட்ஸை கொடுத்துருவாங்க, அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க, இதை நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் அதை கூட இன்னும் சரியா முடிவு பண்ணல. இந்த மெத்தடாலஜில தான் ஃபாலோ பண்ண போறாங்களா அப்படிங்கிறது பண்ணுவாங்க சார். காங்கிரஸ் திமுக வரவுன்னு நினைச்சீங்களா? அது அதிமுக பாஜக வரவு பண்ணுதான் பண்ணுவாங்க. எங்க 21 கட்சிங்கிறாரு ஸ்டாலின், மல்லை சத்யாவை கொண்டு சேர்த்திருக்காரு வைகோக்கு எதிர்க்கு. அது நல்லதுங்களா சார்? அந்த மாதிரி அதிமுக தான் இருக்குதுங்களா சார்? சோ ஆக மொத்தம் ஒரு வினை பிரதிவினை இருக்கத்தான் செய்யும். தேர்தல் என்பது ஒரு மாபெரும் திருமணம் மாதிரி, அதெல்லாம் ஒரு கையாண்டுவதும் கையாள போக விதம் எல்லாம் இருக்கு. நிச்சயம் ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் இருக்கும் எல்லா கட்சிக்கும். ஒண்ணு வேணா, நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்க, என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி எத்தனையோ பிரச்சனை வந்தது. யூ ஹேவ் டு ஓவர் கம் தட். நான் ஒத்துக்கிறேன், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா திமுக காங்கிரஸ் வரவை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதனாலதான் பிச்சிட்டு போகுதுங்க அங்க இருந்து. அதிமுக பாஜக இத்தனை நாள் சொன்னாங்களே, என்னாச்சு? ஒண்ணு ஒரு விஜய்க்கு இவ்வளவு லைவ் காமிக்கிறாங்களே, இத்தனை நாள் காமிச்சாங்களா எந்த டெலிவிஷன்ல சொல்லுங்க? பயந்தாங்கல்ல. அதிமுகவுக்கு விஜய் கிட்ட போயிடக்கூடாதுன்னு தான் சட்டு மு.க. ஸ்டாலின் அலைன்ஸ் போட்டாரு காங்கிரஸோட. இல்லன்னா அவசரம் எதுக்குங்க? தேசிய அறிவிக்கல சார். இப்போ பத்திரிகையாளர்கள், நேஷனல் மீடியா ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்தாங்க. பார்த்து விஜயம் பார்த்தான்னு சொல்லுங்க. விஜயம் பார்த்தாங்க கேளுங்க, நான் சொல்றேன். பார்த்தது எதற்காக, என்ன விஷயத்துக்காக? ஒரு கான்க்ளேவ் விசிட்டுக்காகவா இல்ல வேற தகவலை கன்வே பண்றதுக்காகவா? சரி, நல்லா கேட்டீங்க. வட இந்தியாவில் பீகார் மாநில தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு, மேற்கு வங்காள தேர்தல் முன்மையாக வந்துவிட்டது. அசாம் தேர்தல் கூட. தமிழக தேர்தலுக்கு முன்னதாக, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருவதற்கு முன்னதாக NDTV, இந்தியா டுடே, IBN 7 மற்றும் சில பத்திரிகைகள், வீக், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அரசாங்கம் மாசத்துக்கு 5 கோடி 2 கோடி 3 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் மேக் இன் தமிழ்நாடு, ப்ராபகேட் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் அந்த செமினார் சென்னையில வச்சாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாங்க, திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டாங்க. அதுல ஒரு கண்டிஷன் போட்டாங்க, விஜயை கூப்பிடலாமா வேண்டாமான்னு. அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு, சில இடத்துக்கு வரேன்னு சொன்னாரு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, டெல்லியில இருந்து குறைந்தது 15 முதல் 20 தலைமை ஆசிரியர்கள், பெஸ்ட் ஆங்கர்ஸ், நவிகா குமார், அருணாப் கோஸ்வாமி மாதிரி, ராஜ்தீப் சர்தேசாய், அதே மாதிரி நிறைய பெண்மணிகள் ரிப்போர்ட்ல வந்தாங்க. அந்த வந்த 15 பேர்ல கோபால்,
ஒரு 7-8 பேர் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, எப்படி நம்ம 2 பேருமே இருக்குமோ அந்த மாதிரி. அவங்க பேசிட்டு வந்த அப்புறம் நான் கேட்டேன் அவங்கள, நீங்க போய் பார்த்தீங்களே என்ன நடக்குது? அவங்க சொன்னாங்க, அனாலிசிஸ் எல்லாம் விட்டுடு, கரண்ட் எங்க இருக்குதுன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன கரண்ட்னா பிஜிலின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. பிஜிலின்னா ஒரு கிராஸ் கரண்ட்ஸ். எடப்பாடி பழனிசாமி பார்த்தா உற்சாகமா இருக்காரு. திமுக வந்து அவங்களும் கேடர் லெவல்ல நல்லா இருக்காங்க. விஜய் கிட்டக்கு போனமான 30% இருக்குன்னு சொல்றாரு. இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தமிழ்நாட்டுல வந்துருச்சு. அது விஜயகாந்த் மாதிரி இல்ல விஜய் அப்படிலாம் சொன்னாங்க. எங்கிட்ட முக்கிய நபரே சொன்னார். அப்போ நான் கேட்டேன், உன்னுடைய இம்ப்ரெஷன் என்ன? அப்போ கே லக்தா ஹை அப்படின்னு நான் கேட்டேன் அவரை. He told me in English that it is going to be a hung house. Vijay will be a deciding factor. அப்ப என்ன ஆகுது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3வது சக்தியாக விஜய் வந்து விட்டார். தொங்கு சபை, இந்த 2 கருத்து தான் வெளில வருது. அவனுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். கலை நிலவரம் மாறி இருக்கலாம். 10,000 ரூபாய் கொடுத்த அப்புறம் மாறலாம். நேற்று அந்த தஞ்சாவூர் மீட்டிங்குக்கு அப்புறம் மாறலாம். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்துட்டு போன அப்புறம் மாறலாம். இந்த அக்ரிமெண்ட் வந்த அப்புறம் மாறலாம். இதுல எத்தனையோ இருக்குது. அது அதை தவிர இன்னொன்னு, இன்று காலை தினமறை தான் படித்தேன். அது நேற்றே தலைநகர் டெல்லியில் பேச ஆரம்பித்தார்கள். 6 பேர் ராஜ்யசபா போட்டீங்க. திமுகவிலிருந்து ஒரு கிறித்துவர், காங்கிரஸ் இருந்து ஒரு கிறித்துவர், மற்றும் மீதி ஒரு ஒரு பாகுபாடு இருப்பதாக தினமலர் கட்டுரையில் படித்தேன். அதை வரவேற்கிறார்கள் பலர் பாஜகவில். அது தேர்தல் பிரச்சனையாகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற கான்ஃபிளிக்ட் இருக்கும்பொழுது கோபாலகிருஷ்ணன், ஒரு பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு இருக்கிறது திமுகவிற்கு எதிராக. போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பிரதிதினம் கொள்ளை, கொள்ளை, நாங்குநேரி, 10 நாங்குநேரி, அதுக்கு விவாதம், பிரதிவாதம் எதுவும் இருக்குது. அதுக்கு சப்ப கட்டுவாரு நம்ம தொல் திருமாவளவன். நடந்து சரி, சமூக பற்றி அவங்க நார்த் இந்தியன் அடிச்சுக்காங்க. ஒரு ஒரிசாக்காரன். மொத்தம் 12 வட இந்தியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த 2-3 மாதங்களில். அதையெல்லாம் பேசுவாங்கல்ல. இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமாக ஒரு பப்ளிசிட்டி வர்றதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து அந்த எத்தனை டெலிவிஷன்காரங்க சென்னைக்கு வந்து செமினார் பண்ணாங்களோ அதுல 2 தரம் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, 2 தரம் அமித்ஷா வந்துட்டாரு, பியூஷ் கோயல் வந்தாரு, அர்ஜுன் மேகவால் வந்தாரு. ஒரு தடவை ராகுல் வந்தாருங்க. ஒரு தடவை. ஏங்க அது யாரு கேட்க மாட்டேங்கிறாங்களே? காரணம் சார், இந்த சண்டை எப்படி சார் தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ள ஒரு சண்டை இருக்கு, ஏதோ பிடித்து அழுத்தம் கொடுத்து நம்பர்ஸை சேர்த்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் அதுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலை. தலைவர் தான் பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னாங்க. தலைவர்கள் இங்கே பேசுனது மாதிரியே தெரியல. என்ன ரியாக்ட் ஆகும்? தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு என்று பிரித்து வைத்துக் கொண்டால் இந்த குழப்பம், தேர்தலுக்கு முன்னாக இருக்கக்கூடிய குழப்பம், கட்சிகளிடையே வாக்காளர்களிடையே 3 ஃப்ரண்ட் வந்ததுனால. ஆனா சீமான் நீங்க விட்டுட்டீங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 4 முனை போட்டி. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழப்பங்கள், தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற குழப்பம் தேர்தலுக்கு பின்னாடி எதிரொலிக்கும். தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சி குழப்பங்கள் கண்டிப்பாக தமிழகம் 2026 ஒரு தொங்கு சபையை நோக்கித்தான் செல்லுகிறது. அடிச்சு போட்டு சொல்லலாம். அந்த தொங்கு சபை வந்து இது இந்த பக்கம் இபிஎஸ் பக்கம், அதிமுக பக்கம் என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? தொங்கு சபை வந்ததுன்னா திமுக பிரச்சனை வரும். தொங்கு சபை வந்து அந்த திராவிட நாடு, திராவிட மாடல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் படுத்து விடும். 10,000 ரூபாய் படுத்து விடும். விஜய் சொல்றாரு பாருங்க, அதிமுக கூட்டணி மெஜாரிட்டியான இடங்கள்ல வந்து என்ன பிரச்சனைகள்லாம் உருவாகும்? அதுக்கு பார்க்கணும், போக போதுதான் பார்க்கணும். இப்ப திமுகவிற்கு அதிகமாக மேக்சிமம் வந்ததுன்னா அவங்க 140, 150 இடத்துல போட்டு போனாங்க வச்சுக்க, 170 வச்சுங்க. சப்போஸ் அவங்க வந்து 80-90 தான் நிற்பாங்க. அப்ப என்ன ஆகும்? மீதி பேருக்கு 80-90 தான் நிற்கும். ஆக மொத்தம் தமிழக அரசாங்கத்தில் அரசியல் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே கூட்டணி 80-85 பிளஸ் ஆர் மைனஸ், திமுக 80-85 பிளஸ் ஆர் மைனஸ், அதே மாதிரி தமிழ் வெற்றி கழகம் 65-70 பிளஸ் ஆர் மைனஸ். அப்படி போய் நிற்குதுன்னா அதுதான் ஒரு பிரச்சனையாகும். பாஜகவிற்கு ஒண்ணுமே கிடையாது.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வரணும்னு தான் பாஜக ஆசைப்படுது, இது வரக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்படி வந்ததுன்னா தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தான் இருப்பார். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.